ஓம் சாந்தி 20-5-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காக தந்தையை வந்திருக்கின்றார். இப்போது நீங்கள் ஞான ரத்னங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களால் அடைய முடியுன்றாரு. இது அதுக்கான நேரம். அழிவற்ற வருமானம் செய்ய வைப்பதற்காக பாபா வந்திருக்கிறாரு. கேள்வி: அசுர சம்ஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குவதற்கு எந்த விசேஷ முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்மா அபிமானிக்கான முயற்சி செய்யுங்கள்ன்றாரு. அதாவது நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மான்ற அந்த பயிற்சி, ஆத்மா அபிமானி பயிற்சிக்கு முயற்சி செய்யுங்க. தேக அபிமானத்தில் வருவதனால்தான் அசுர சம்ஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. தந்தை அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சம்ஸ்காரங்களாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறாரு. பாபா எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, இந்த அசுர சம்ஸ்காரத்தை மாற்றி அதெல்லாம் அழிச்சிட்டு தெய்வீக சம்ஸ்காரமா மாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. முதலில் நான் ஆத்மா, பிறகுதான் இந்த சரீரம் என்ற முயற்சியை செய்யுங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் நான் ஆத்மா, இது என்னுடைய உடல், அதுக்கப்புறம் தான் இந்த சரீரன்றத முயற்சி செய்யுங்க. பாட்டு: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள் பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. இந்த பாட்டை குழந்தைகள் பலமுறை கேட்டிருக்கிறீங்க. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை இப்போ எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இது இழப்பதற்கான நேரமே அல்லன்றாரு. இப்போ வருமானம் சேமிக்கிற நேரம், மிக அதிகமாக வருமானம் சேமிக்கக்கூடிய நேரம் இதுவாகுன்றாரு. அதாவது பாபா நினைக்கணும், முரளி படிக்கணும், நேரம் இல்லை கம்மியாக இருக்குது, அதில் பாபா அதிகமாக நினைக்க வேண்டிய நேரம் அது. வருமானம் நிறைய சேமிக்கணுன்றாரு. வருமானம் செய்வதற்காகவே தந்தை வந்திருக்கிறாரு. வருமானமும் அளவற்று இருக்கிறதுன்றாரு. அவர் குபேரன் மாதிரி அப்படியே கஜானாவை திறந்து வச்சிருக்கிறாரு. யார் வேணாலும் எவ்வளோ நாளும் அள்ளிக்கலாம். நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ அவ்வளோ அவரை மாதிரி மாறிட்டே போவோம். அதே மாதிரி ஞானத்தையும் எவ்வளோ நாளும் எடுக்க முடியும். யாருக்கு எவ்வளோ வருமானம் அடைய வேண்டுமோ அவ்வளோ அடைய முடியுன்றாரு. இது அழிவற்ற ஞான ரத்னங்கள்னால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய வருமானமாகின்றாரு. இது எதிர்காலத்திற்கானது ஆகின்றாரு. அது பக்தி, இது ஞானம் ஆகின்றாரு. எப்போது ராவணராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்போதுதான் பக்தியும் ஆரம்பமாகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது, மனுஷங்களுக்கு தெரியாது. பக்தி எப்போ வந்துச்சுன்னா ராவணராஜ்யம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதான் சொல்றாரு. துவாபரக ஸ்டார்டிங்ல இருந்து எப்போது தந்தை வந்து ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறாரோ அப்போதுதான் ஞானமே ஆரம்பமாகிறதுன்னு சொல்றாரு பாபா. ஞானம் வந்த பிறகுதான் நம்ம வந்து ராமராஜ்யமே ஸ்தாபனை ஆகுது, அப்போதான் ஞானமே ஆரம்பமாகிறதுன்றார். அது வரைக்கும் பக்தி தான். எப்போ ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறாரோ பாபா வந்து அப்போதான் ஞானம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஞானம் புது உலகிற்காக தான் பாபா இந்த ஞானத்தையே கொடுக்குறாரு. பக்தி வந்து பழைய உலகத்திற்காக. இப்போது தந்தை கூறுகின்றார், முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆத்மா, பிறகுதான் சரீரம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இப்போ இருக்கிறது. நாடகப்படி மனிதர்கள் அனைவரும் தவறானவர்களாக இப்போ ஆகிட்டாங்க. அதனால் தான் முதலில் நான் உடல், பிறகுதான் இந்த ஆத்மா என்று தலைக்கீழாக புரிஞ்சு கொள்கின்றனர்ன்றாரு. இது அழியக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார். இந்த உடம்பு அழிய போகுது, ஆத்மா தான் அழிவற்றது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். இந்த உடலை நம்ம எடுத்துட்டு பிறகு விட்டு விடுகிறீர்கள்ன்றாரு. சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கிறது. தேக அபிமானத்தில் வருவதனால்தான் இந்த அசுர சம்ஸ்காரமா ஆகிறது. பிறகு அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீகமாக மாற்றுவதற்கு தந்தையே வர வேண்டியிருக்கிறது. கடவுளே வந்து தான் மாத்துறாரு, அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீகமா மாத்துறாரு. இந்த படைப்புகள் முழுவதும் படைப்பவராகிய அந்த ஒரு தந்தையினுடையது ஆகின்றாரு. அவரை அனைவரும் தந்தை என்று சொல்றாங்க. எல்லாமே கடவுளை தான் கூப்பிடுறாங்க. அவர் அப்பான்னு தான் சொல்றாங்க எல்லாரும். எவ்வாறு லௌகீக தந்தையும் கூட தந்தை என்று கூறப்படுகின்றனர். பாபா மற்றும் அம்மா இந்த 2 வார்த்தைகளும் மிக இனிமையானதாகும் சொல்றாரு. படைப்பவர் என்ற தந்தையை தான் கூற முடியும். படைப்பவர்னு யாரை சொல்ல முடியும்னா அப்பாவை தான் சொல்ல முடியும். அவர் முதலில் பிரஜாபிதா, தாயை தான் தத்தெடுக்கின்றார். சிவத்தந்தை வந்து முதல்ல பிரம்மா பாபா அவரை தான் தத்தெடுக்கிறார். அவர் பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தை. அவர் தான் நமக்கு தாய். ஃபர்ஸ்ட் அவரை தத்தெடுக்கிறாரு, பிறகுதான் படைப்புகளை எல்லாம் படைக்கின்றார். இந்த பிரம்மா வாய் மூலமா வம்சாவளியாக பிகேஸ் எல்லாரையும் படைக்கிறாரு. எல்லையற்ற தந்தையும் சொல்றாரு, நான் வந்து இந்த வருடத்தில் பிரவேசம் செய்கிறேன்ட்டு சொல்றாரு. கடவுள் எப்படி வராருன்னா, அந்த பிரம்மா பாபா உடல்ல வந்து பிரவேசம் செஞ்சு நமக்கு இந்த ஞானத்தை சொல்ல வராரு. இவரது பெயர் பிரபலமாக இருக்கிறது, பாக்கிய ரதம் என்றும் சொல்றாங்க. இவர் பாக்கியசாலி ரதம். இந்த உடம்புல தானே கடவுளே வராரு, அதனால பாக்கியசாலி ரதம். மனிதனின் சித்திரம் தான் காண்பிக்கிறாங்க. எந்த காளை மாடும் இங்க கிடையாது. பாக்கிய ரதம் மனித உடலுடன் இருக்கின்றார். இப்ப அந்த பாக்கியசாலி ரதம் வந்து பிரம்மா பாபா தான்.
அவர் இப்ப மனுஷ உடலோட இருக்கிறாரு. தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். இப்ப அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி பக்தியில சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனால அவரே வந்துதான் அவரை வந்து குழந்தைகளுக்கு அறிமுகம் கொடுக்கிறாரு. நான் பாப் தாதாவிடம் செல்கிறேன் என்று எப்போதும் கூற வேண்டும். எப்பயும் என்ன சொல்லணும்னா, நான் வந்து பாப் மற்றும் தாத்தா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்கல்ல. பிரம்மா உடல்ல தான் சிவன் இருக்கார். சிவனை தனியா ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரம்மா பாபாவும் தனியா ஒண்ணுமே செய்ய முடியாது. 2 பேரும் இணைஞ்சாதான் காரியமே செய்ய முடியும். சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவன் இல்ல. அதனால அவர் உடம்பு இருந்தாதான் சிவன் வந்து அவர் வாய் மூலமா பேச முடியும். இவனும் சிவன் இல்லைன்னா எந்த காரியமும் செஞ்சிருக்க முடியாது. அதனால எப்பயுமே நம்ம என்ன சொல்லணும், பாப் தாதாவிடம் செல்கிறேன் என்று எப்போதும் கூற வேண்டும். தந்தை என்று கூறும்போது அவர் நிராகாரமாக ஆகிவிடுகின்றார். தந்தைன்னு சொன்னா பாப் தாதான்னு சொல்லாம வெறும் அப்பா பாபான்னு சொன்னோம்னா அவர் புள்ளியாயிடுறாருல்ல, வெறும் சிவபாபா தான். நிராகார தந்தையிடத்தில் சரீரம் விடும்போதுதான் செல்ல முடியும். நம்ம வந்து சரீரத்தை விட்டு புள்ளியா நம்ம போகும்போது தான் பாபாட்ட போக முடியும். பரந்தாமத்துக்கு நிராகார தந்தைகிட்ட போக முடியும். இப்படியே யாரும் சென்று விட முடியாதுன்றாரு. இப்ப நம்ம அவர்கிட்ட பேசணும்னா நம்ம இந்த உடம்புல இருந்துட்டு நடிக்கிறதுனால அவர்கிட்ட பேசணும்னா பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா இருக்கிறாரு அப்படிதான் நம்ம பேசணும். பாப் தாதாட்ட போறேன், பாப் தாதாட்ட பேச போறேன்னா, ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிறதுனால உடல்ல இருக்கும்போது அவர் நமக்கு வழிகாட்டுவார். அப்ப அந்த அவ்யக்த உடல்ல இருந்து நமக்கு வழிகாட்டுறாரு. இப்படியே நம்ம உடலோட நம்ம வந்து போக முடியாது பாபா கிட்ட. உடலை விடும்போது தான் நம்ம வந்து நிராகார பரம்பிதா பரமாத்மாட்ட போக முடியும். இந்த ஞானத்தை தந்தை தான் கொடுக்கின்றார். இந்த ஞானம் இருப்பதே தந்தையிடம்தான். இதெல்லாம் வெளி உலகத்துல யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஞானம் தான் தெரியாது. அடிவட்ட ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் இருக்கிறது. தந்தை ஞான ரத்தினங்களின் கடலாக இருக்கின்றார். தண்ணீருக்கான விஷயம்லாம் இங்க கிடையாது. தண்ணியில குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்னு கிடையாது. தண்ணிக்கான விஷயம்லாம் கிடையாது. ஞான ரத்தினங்களின் களஞ்சியமாக பாபா அவருக்கு இருக்கிறாரு. அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது. சிவபாபாட்ட ஞானம் இருக்குது. தண்ணீரை ஞானம் என்று கூறுவது கிடையாது. தண்ணிய போய் ஞானம்னு சொல்லுவாங்களா? ஞானம்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வாறு மனிதர்களிடத்தில் வக்கீல், மருத்துவர் போன்றவர்களின் ஞானம் இருக்கிறதோ அது போல இதுவும் ஞானம் ஆகுன்றாரு. இப்ப வக்கீல் படிக்கிறாங்க, அதுக்கான படிப்பு அது ஒரு ஞானம்னு சொல்றாங்க, கல்வின்னு சொல்றாங்க. மருத்துவருக்கு மருத்துவ கல்வின்றாங்க. அது மாதிரிதான் இதுவும் ஒரு ஞானம், அறிவுன்றாரு. இந்த ஞானத்திற்காக தான் அனைத்து ரிஷி முனிவர்களும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை நாங்கள் அறியவே இல்லை என்று கூறி வந்தனர். இப்ப இந்த இதைதான் அவங்க அந்த காலத்து துவாபர யுகத்துல இருந்த ரிஷி முனிகள்லாம் கடவுள் யாரு, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஞானம் தான் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. அதை ஒரு படைப்பவர் மட்டுமே அறிவார். மரத்தின் விதையானவரும் அவர்தான். இந்த மரத்தினுடைய விதையா இருக்கிறவரும் கடவுள் தான். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. அவர் எப்போது வருகிறாரோ அப்போதுதான் சொல்வார் இல்லையா, எப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது எனில் நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் இப்ப தேவதைகளாக ஆகிறீங்க. நம்ம எப்படி தேவதை ஆகணும்னா இந்த ஞானம் கேட்டதுனாலதான் தேவதை ஆகணும். ஞானத்தை அடைந்து பிறகு பிராப்தியை நீங்க அடையிறீங்க. அங்கு இந்த ஞானத்திற்கான அவசியமே இருக்காது. சொர்க்கத்துல போனா இந்த ஞானம் எல்லாம் தேவை கிடையாது, மறந்துரும். இங்க புருஷார்த்தம் பண்றதுக்காக தான் இந்த ஞானம் தேவைப்படுது. அப்புறம் புருஷார்த்தம் பண்ணி நம்ம ஆத்மாபிமானியா ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஞானம் தேவைப்படாது. அப்புறம் நம்ம தேவதையா மாறிடுவோம். தேவதைகள் இடத்துல இந்த ஞானம் இல்லாததால் அவர்கள் அஞ்ஞானிகள் என்பதெல்லாம் கிடையாது. இப்ப நமக்கு இந்த ஞானம் இருக்குது, அறிவு வந்துருச்சு. அவங்க தேவதைகளுக்கு வந்து சத்தியுகத்துல அவங்களுக்கு இந்த ஞானம் கிடையாது. அதனால அவங்களுக்கு அஞ்ஞானின்லாம் கிடையாது. ஆனா அவங்க இந்த ஞானத்தை அடைஞ்சுதான் அந்த பலனுடைய பிராப்தி தான் அங்க அனுபவிக்கிறாங்க. ஆத்மாபிமானி ஆயிடுறாங்க இல்லையா, இங்கே ஆத்மாபிமானி ஆகி போறவங்க தான் அங்க தேவதையா ஆகுறாங்க. அதனுடைய பலனா அவங்க தேவதையா மாறுறாங்க. ஆனா வந்து அஞ்ஞானி அவங்க கிடையாது. அவர்கள் இந்த ஞானத்தின் மூலம் பதவியை பிராப்தியாக அடைந்து விட்டனர். இப்ப படிச்சு முடிச்சு ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிடையாது, படிப்பு படிக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஞானம் தானாவே ஸ்டோர் ஆயிடும்ல. திரும்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. திரும்ப படிக்க மாட்டாங்க, தானாவே அவங்க புத்தியில ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க. அது மாதிரிதான் தேவதை ஆகிற வரைக்கும் அந்த ஞானம் தேவைப்படுது. தேவதை ஆயிட்ட பிறகு புத்தியில அந்த இதெல்லாம் ஸ்டோர் ஆயிடுது, அப்படியே மர்ஜ் ஆயிடுது. அதனால அதுக்கப்புறம் நம்ம வந்து பாபா சொன்ன ஞானம் எல்லாம் அப்படியே சொரூபத்துல வந்துரும். போய் பேச மாட்டோம், திருட மாட்டோம், அப்புறம் வந்து யாரையும் துக்கம் கொடுக்க மாட்டோம், இரட்டை அஹிம்சையாளரா ஆயிடுவோம், காம கோபத்துல போக மாட்டோம். இதெல்லாம் தப்புன்றது அப்படியே மர்ஜ் ஆயிடும், அப்படியே வந்து சம்ஸ்காரமா மாறிடும். சொரூபத்துல ஞான சொரூபத்துல வந்துட்டா நான் திரும்ப ஞானத்தை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி அவங்க டாக்டர் அந்த எஜுகேஷன் அப்படியே சொரூபத்துல கொண்டு வந்து அப்படியே அதுவாவே மாறிடுறாங்களோ அது மாதிரி நம்ம அதுவாவே மாறிட்ட பிறகு நம்ம படிக்கணும்ன்றது அவசியமே கிடையாது.
அதெல்லாம் சொல்றாரு. இந்த ஞானத்தின் மூலம் பதிவை பிராப்தியாக அந்த தேவதைகள் அடைந்து விட்டனர். பாபா வாருங்கள், நாங்கள் பதித்திலிருந்து பாவனமாக எப்படி ஆவது சொல்லி நம்ம தான் கூப்பிட்டோம். அதற்கான வழி கூறுங்கள்ன்ட்டு கூப்பிட்டோம். அதாவது ஞானம் கூறுங்கள் என்று தந்தையை அழைக்கிறாங்க. ஏனெனில் அறியாம இருக்கிறாங்க, அதனாலதான் கூப்பிடுறாங்க கடவுளை. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம எல்லாருமே பரந்தாமத்துல இருந்தா வந்திருக்கிறோம்னு நமக்கு தெரியும். அங்க ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கும். பரந்தாமத்துல நடிப்பதற்காக தான் இங்க வந்திருக்குது. இது பழைய உலகம் எனில் அவசியம் புது உலகம் இருந்திருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ உலகம் எப்படி நரகமா இருக்குல்ல, அப்ப அவசியம் இங்க சொர்க்கமா புது உலகம் ஒண்ணு இருந்திருக்கும். அது எப்போது இருந்தது, யார் ராஜ்யம் செய்தாங்க என்பதை யாருமே அறியவில்லை. நீங்கள் இப்போது தந்தையின் மூலம் அறிந்திருக்கிறீங்க. நம்ம இப்பதான் நம்ம பாபாவே சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது, லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணாங்க, அப்ப சொர்க்கமா இருந்துச்சு. தந்தை தான் ஞான கடலாக சத்கதியின் வள்ளலாக இருக்கிறாரு. அவரை தான் அழைக்கிறாங்க. பாபா வந்து எமது துக்கத்தை நீக்குங்கள், சுகம் சாந்தி கொடுங்கள்ட்டு கூப்பிடுறாங்க. ஆத்மா அறிந்திருக்கிறது, ஆனால் தம பிரதானமாக ஆகிடுச்சு ஆத்மா. அதனால் தான் தந்தை மீண்டும் வந்து தனது அறிமுகத்தை இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்கு தெரியுது, ஆனா அது தம பிரதானமா ஆயிட்டதுனால அதால எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் பாபா வந்து அவர் வந்து நான் தான் உங்களோட அப்பான்னு சொல்லி அறிமுகம் கொடுக்கிறார். மனிதர்கள் ஆத்மாவையோ பரமாத்மையோ அறியாமல் இருக்கிறாங்க. இப்ப நான் யாருன்றது தெரியல, நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஆத்மா தான், நம்ம அந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடல் எரிச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்தாலும் வெளிப்படையான அதை வந்து வரல யாருக்குமே. சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கலாம், பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கலன்றாரு. கடவுள் யாருன்னு தெரியல, தான் யாருன்னே தெரியாதனால கடவுள் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆத்மாவிற்கு ஞானமே இல்லைன்னும் பொழுதும் பரமாத்மா அபிமானிகளாக எப்படி ஆக முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. தான் ஆத்மான்ட்டே புரிஞ்சுக்காதவங்க எப்படி கடவுள் நினைப்பாங்க? பரமாத்மா அபிமானியா கடவுளை விரும்புறவங்கள எப்படி ஆக முடியும்? ஆத்மா அபிமானியாவே நம்மளால ஆக முடியல, அப்புறம் எப்படி பரமாத்மா அபிமானியா ஆக முடியும்? இந்த தேகம் தான் பிடிக்குது, இந்த தேகமா எல்லாரையும் பார்க்கறது தான் பிடிக்குது. தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களே புத்தி போகுது. அப்புறம் எப்படி நம்ம ஆத்ம உணர்வு வரும்? அப்புறம் எப்படி பாபாவை நம்ம நினைப்போன்றாரு. முன்பு நீங்களும் அறியாமல் தான் இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளும் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தோம். இப்போது ஞானம் கிடைத்திருப்பதால் புரிந்து கொள்கிறீர்கள்ன்றாரு. இப்பதான் நமக்கு அறிவு பிறந்திருக்குது. ஞானம் பிறந்ததுனால இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். முகம் மனுஷனாக முன்னாடி இருந்தது நமக்கு, ஆனால் தோற்றம் குரங்கு போன்று இருந்தது. செய்யறதெல்லாம் குரங்கு சேஷ்ட மாதிரி இருக்கும், ஆனா முகத்தை பார்த்தா அப்பாவி மாதிரி மனுஷன் மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்மளும் இருந்தோம். இப்போது தந்தை ஞானம் கொடுத்திருப்பதால் நாமும் ஞானம் நிறைந்தவர்களாக இப்ப ஆகிவிட்டோம். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் கிடைத்திருக்கிறதுன்றாரு. இப்ப நமக்கு படைப்பவர் யாரு? கடவுள் தான். அந்த படைப்பு எப்படி படைச்சாரு, எத்தனை யுகம், எல்லாமே நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனில் எவ்வளவு போதை இப்ப இருக்கணும். பாபா ஞான கடலானவர், அவரிடத்தில் எல்லையற்ற ஞானம் இருக்கிறது. அவர்தான் குபேரன். இந்த லட்சுமி நாராயணன் வந்து கடன் வாங்கினாராம் குபேரன்ட்ட, இன்னும் அடைக்கலையாம். அந்த குபேரன் வேற யாரும் இல்ல, அந்த சிவபாபா தான். இவர்கிட்ட அவ்வளோ ஞானத்தை படிச்சு சங்கமயுகத்துல அடைக்கிறாரு, இன்னும் அடைச்சிட்டு இருக்கிறாரு. முடியல, ஏன்னா அவ்வளோ நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. பாபாக்கு படி இழந்திருக்கிறாரு. எல்லாருக்குமே எவ்வளவு ஞானத்தை நம்ம கேட்டிருக்கிறோமோ அவ்வளோ செல்வம் அடைஞ்சிருக்கிறோம். 84 பிறவிக்கும் படி இழந்திருக்கிறாரு. அப்ப எவ்வளோத்தரம் நம்ம கடன் தான் அடைச்சிட்டு இருக்கோம். ஆனா கடன் வந்து அவர் வந்து வட்டியே ஒன்றும் முடியலையாம். அசல் அப்படியே இருக்குதான், வட்டியை தான் அடைச்சிருக்கிறாரு, வட்டி கூட அடைக்கலையாம், அசல் அப்படியே இருக்குன்ட்டு சொல்றாங்க திருப்பதி நாராயணன். அப்ப பாருங்க, அவர் யார்கிட்ட கடன் வாங்கிறாருன்னா சிவபாபாட்டா தான். தந்தை கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. ஞான கடலானவர், அவரிடத்தில் எல்லையற்ற ஞானம் இருக்கிறது. நீங்கள் யாரிடம் வேண்டுமென்றாலும் செல்லுங்கள். சிஷியின் முதலிடை கடை ஞானம் மட்டுமின்றி ஆத்மாவாகிய நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் அறியாமல் இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவங்க போய் கேளுங்க, நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம எப்படிப்பட்டவங்கன்றதும் தெரியாம இருக்கிறாங்க. தந்தையை நினைக்கவும் செய்யறாங்க. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரே. இருப்பினும் அவர் என்னன்னு சொல்லிட்டாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறார், சர்வ வியாபின்ட்டு சொல்லிட்டாங்க. ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றனர். நாடகப்படி இது அவர்களது குற்றம் கிடையாது என்று தந்தை சொல்றார். அது மாதிரி சொன்னாலும் அவங்களோட தவறு கிடையாது. ஏன்னா மாயா முற்றிலும் கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கி விடுகிறதுன்றார். 2500 வருஷம் மாயா அந்த மாதிரி புத்தியுடையவங்களா மாத்திருச்சு. அந்த இருட்டுல இருக்கிற மாதிரி, இருள்ல இருக்கிற மாதிரி வெளிச்சமே இல்லை, அந்த மாதிரி புத்தி போட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. புழுக்களுக்கு அசுத்தத்தில் தான் சுகம் கிடைக்கிறது இல்லையா? இந்த புழு பார்த்தீங்கன்னா அந்த அந்த டர்ட்டியா இருக்கிறத தான் சாப்பிடும், அதுல தான் உயிர் வாழும்.
அது மாதிரிதான் இப்ப ஆத்மாக்களும் அசுத்தத்துலதான் உயிர் வாழறாங்க. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தப்புன்னு கூட தெரியாம அது கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அசுத்தத்திலிருந்து நீக்குவதற்காக தந்தை வருகின்றார். இப்ப இந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்கு தான் பாபா வராரு. மனிதர்கள் சாக்கடையில் இப்ப மாட்டிருக்கிறாங்க. அந்த 5 விகாரம் சாக்கடைன்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதுல மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஞானம் பற்றி அறியவே இல்லையெனில் என்ன செய்வது? புதைக்குழியில் மாட்டியிருக்கிறாங்க எனில் பிறகு அவர்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமாகி விடுகிறதுன்றாரு. அவ ரொம்ப புதைக்குழியில மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அப்படியே அந்த புதைக்குழின்னு ஒண்ணு காட்டுவாங்களே, அப்படியே முழுகிடும். கழுத்து வரைக்கும் முழுகி ஃபுல்லா முழுகிடுவாங்க. நம்ம வெளியே கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இப்ப காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களை வெளியே எடுக்கவே முடியல. பாபாவும் முயற்சி செய்யறாரு, முடியலன்றாரு. பாதி அல்லது முக்கால் பங்கு வெளியேற்றி கொண்டு வந்த பிறகு ஒருவேளை கைவிட்டு விட்டால் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப பாபாவும் தூக்குறாரு. தூக்கியே முக்கால் பங்குக்கு வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஒருவேளை விட்டு அவர் விட மாட்டாரு, நம்ம விட்டுறோம். ஸ்ரீமத் படி நடக்காம நம்ம விடும்போது முற்றிலும் கீழே விழுந்துடுறாங்கன்னு சொல்றாரு. சில குழந்தைகள் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொடுத்து சுயம் மாயிடம் அடி வாங்கி விடுகின்றனர்ன்றாரு. மற்றவங்களெல்லாம் ஞானம் நல்லா சொல்றாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோப விகாரம் இதெல்லாம் விட முடியல. கோபம் வருது, அந்த மாதிரி விட முடியாம சில இதுல மாயட்ட அடி வாங்குறாங்கன்றாரு. ஏனெனில் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக காரியம் செய்து விடுகின்றனர். பாபா ஸ்ரீமத் கொடுத்துருப்பாரு, அதை மீறி இருப்பாங்க, அதனால விழுந்துடுறாங்க. மற்றவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து தானே கீழே விழுந்து விடுகின்றனர் சொல்றாரு. மற்றவங்களெல்லாம் ஞானம் சொல்லி அவங்களெல்லாம் உயர்த்தணும்னு நினைப்பாங்க. கடைசியில இவங்களே கீழே வந்துருவாங்க. பிறகு அவர்களை வெளியேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்குதுன்றாரு. அப்புறம் அவங்கள வெளியேற்றதுக்கு பாபா அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. ஏனெனில் மாயிடம் தோற்றுடுறாங்கன்றாரு. அவர்களுக்கு தனது பாவங்களே உறுத்தி கொண்டு இருக்கும். கடைசி வரைக்கும் செஞ்ச பாவம் அவங்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும்ன்றாரு. மாயிடம் யுத்தம் நடைபெறுகிறது அல்லவா. இப்ப சும்மா கிடையாது. இது ஜானியர்னா முழசம் இருக்கும். அந்த மாதிரி இது டாக்டர் படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, கலெக்டர் படிப்புலாம் விட பெரிய படிப்பு. இது தேவதை ஆகிற படிப்பு. சாதாரணமாலாம் நம்மளால தேவதை ஆக முடியாது. அதுவும் லட்சுமி நாராயண் பதவியெல்லாம் அடையாதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் தாண்டி ஆகணும். காரி கூட துப்பிட்டு போனாராம் பிரம்மா பாபா மேல ஒருத்தர். அதையும் அவர் தொடச்சி போட்டு போனாரு. எதை பத்தியும் கவலைப்படல. அந்த மாதிரி எதுக்குமே நம்ம கலங்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாதான், கலங்கிதரா இருந்தாதான் கிருஷ்ணர் ஆக முடியும். அதனால இங்க மாயோட யுத்தம் நடைபெறுது அல்லவா. அதுவும் யார் நல்லா முயற்சி செய்யறாங்க, 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்றாங்கன்னா அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம எல்லாரும் மாயாவோட யுத்த மைதானத்துல இருக்கிறோன்றார். அவர்கள் புஜ பலத்தினால் யுத்தம் செய்யக்கூடிய இம்சை சேனைகள் ஆவர். அவங்கெல்லாம் இம்சை தரக்கூடிய சேனைகள். அதாவது புஜபலம், இந்த ஆட்டம்பாம் போடுறது, கத்தியால சண்டை போடுறது, இத மாதிரி பண்ற இம்சை சேனைகள் அவங்களான்றாரு. வெளி உலகத்துல நீங்கள் நம்ம அஹிம்சாதாரிகளாக இப்ப இருக்கிறீங்க. நம்ம அந்த இரட்டை அஹிம்சாதாரிகள். காமம், கோபம் ரெண்டத்தையும் விட்டுட்டு மாயாவோட மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் அஹிம்சையின் மூலம் ராஜ்யம் அடையிறீங்க. நம்ம அந்த 5 விகாரத்தை விட்டுட்டு ராஜ்யத்தையே ஆள போறோம். இம்சைகளில் 2 வகைகள் உள்ளன அல்லவா. ஒன்று காமத்தில் செல்வது, மற்றொன்று இம்சை மற்றொரு இம்சை மற்றவரை துன்புறுத்துவது. கோபப்படுறது, திட்டுறது, அடிக்கிறது, அடுத்தவங்களை போட்டு துன்புறுத்துறது, இது 2வது இம்சைன்றாரு. நீங்கள் இப்போது இரட்டை அஹிம்சாதாரிகளாக இப்ப ஆகிறீங்கன்றாரு. ஞான பலத்தின் இந்த யுத்தத்தை பற்றி யாருமே அறியவில்லை. ஆனா இந்த ஞான யோகத்தின் மூலமா இந்த 2 மேல நம்ம வெற்றி அடையறோன்றது யாருக்கும் தெரியாது. இது சுயதர்சன சக்கரத்தை சுத்தி தான் இந்த வெற்றி அடையிறோம் நம்ம 5 விகாரத்தை. அஹிம்சை என்றால் என்ன என்று யாருமே அறியவில்லைன்றாரு. உண்மையான அஹிம்சை அவரு இந்த காந்தியடிகள் சொன்னார்ல, சண்டை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் நடக்குதுன்னும் போது, அப்ப அஹிம்சாவாதியா இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அப்ப கூட அவங்க நிறைய ரத்தம்லாம் சிந்தினாங்க. ஆனா இங்க இதுதான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் நடக்குது. என்னன்னா மனசுக்குள்ள போராட்டம். இந்த 5 விகாரத்தை வென்றுட்டோம், நம்ம விட்டுட்டோம்னா டோட்டல் உலகத்துலயும் அந்த 5 விகாரம் போயிடும். ஆனா பிகேஸ் தான் விடணும். அந்த பிகேஸுக்கு அவ்வளோ போர் நடக்குது. இப்போ மனசால அவங்க விட்டுறணும். ஆனா விடாம இந்த மாயா பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அஹிம்சைன்ட்டு யாருக்குமே தெரியாது. பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் எவ்வளவு இருக்கின்றன. பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் நிறைய இருக்குது. பதித பாவனே வாருங்கள் என்று பாடுறாங்க. ஆனால் நான் எப்படி பாவனமாக ஆக்குகிறேன், தூய்மையாக ஆக்குகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த சிவன் எப்ப வராரு, எப்படி எல்லாரையும் மாத்திட்டு போறாரு, ஒண்ணுமே யாருக்கும் தெரியாது. ஆனா மகா காளேஸ்வர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொர்க்கத்தையே பூமியில கொண்டு வர்றாரு. எப்பேற்பட்ட காரியம்.
கிருஷ்ணரையும் பிறக்க வைக்கிறாரு. எப்பேற்பட்ட வேலை செய்யறாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். ஆனா அவர் எப்படி செய்யறாருன்றது யாருக்குமே தெரியாது. கீதையிலேயே தவறு செய்துட்டாங்க, மனிதனை பகவான் என்று சொல்லிட்டாங்கன்றாரு. கீதையில கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து ஒரு தேவதை, அவரை பகவான் சொல்லிட்டாங்க. சாஸ்திரங்களை உருவாக்கியது மனிதர்கள் தான் சொல்றாரு. சாஸ்திரம் வந்து துவாபரயுகத்துல இருந்து மனுஷங்க உட்கார்ந்து எழுதுனது தான் புக்ஸ் தான் வந்து சாஸ்திரம். கடவுள் சொன்னது கிடையாது, மனிதர்கள் தான் அதை படிக்கிறாங்க. தேவதைகள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல தேவதைகள் இந்த மாதிரி மகாபாரதம், ராமாயணம், ஸ்ரீ பகவத்கீதையில படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க படிச்சு பாஸ் ஆகி தான் தேவதை ஆகியிருக்கிறாங்க. அதனால அவங்க அங்க படிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. அங்க எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. ஞானம் பக்தி பிறகுதான் வைராக்கியம்னு சொல்றாரு. ஞானம் கிடைக்குது, ஞானத்தினுடைய பலன் வந்து அரைக்கல்பம். அதுக்கப்புறம் கடவுளை தேடி தேடி பக்தி செஞ்சு முடிச்சு பக்தி மேல ஒரு வைராக்கியம் வரும்போது தான் ஞானம் திரும்ப கிடைக்குது. எதன் மீது வைராக்கியம்னா பக்தியின் மீது தான் வைராக்கியம் கிடைக்குது. பழைய உலகின் மீதே செக் என்னடா வாழ்க்கை இதுன்ட்டு எதுவுமே பிடிக்காம போயிட்டு பக்தி கூட பிடிக்காம போயிடணும். அப்பதான் ஞானமே வரும், ஞானமே ஸ்டோர் ஆகும் புத்தியில. பழைய சரீரத்தின் மீதும் வைராக்கியம் வந்துருன்றாரு. இந்த உடம்பே நமக்கு பிடிக்காது, இந்த உலகம் பிடிக்காது, உடம்பும் பிடிக்காது, பக்தியும் பிடிக்காது. அப்பதான் ஞானமே பிறக்கும். அப்பதான் பாபா சொல்ற ஞானம் புத்தியில பதியும். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ அவைகளே இருக்காது என்று தந்தை சொல்றாரு. இந்த முழு சீச்சி உலகின் மீது இப்ப வைராக்கியம். மற்றபடி புது உலகை நீங்கள் தெய்வீக பார்வையின் மூலம் சாட்சாத்காரம் செய்கிறீங்க. ஆனா இந்த உலகம் நமக்கு பிடிக்காது. ஆனா நமக்கு பாபா வந்து பிடிக்காதனால புது உலகத்தை நம்ம காட்சியா காட்டுறாரு. எதனா புத்தி மூலமா பார்க்கணும். தெய்வீக பார்வையின் மூலம் குழந்தைகளே இதை மாதிரி நீங்க இங்க போய் வாழ போறீங்க பாருங்கன்ட்டு காட்டுறாரு. நீங்கள் புது உலகிற்காகவே இப்ப படிக்கிறீங்க. இந்த படிப்பு ஒன்றும் இந்த பிறப்பிற்காக கிடையாதுன்றாரு. இந்த படிப்பு ஒன்றும் நம்ம இங்கேயே வந்து ராஜா ராணி ஆக போறதில்ல. இங்கே நான் பெரிய ஆள் ஆகுவேன் அப்படிலாம் கிடையாது. இங்கேயே தேவதை ஆக முடியாது. கலியுகத்துல போய் எங்கேயாவது தேவதை ஆக முடியுமா? இங்க இருக்கிறவங்களா அசுரர்கள், இங்க தேவதையெல்லாம் ஆக முடியாது. இந்த படிப்பு ஒண்ணு இங்கேயே அடைவதற்காக எதுவும் கிடையாது. வேற எந்த படிப்பாக இருந்தாலும் அது இந்த பிறப்புக்காக தான்றாரு. இப்போது சங்கமமாகும். ஆகையால் எப்போது நீங்கள் எது படிக்கிறீங்களோ அதன் பிராப்தி உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா புது உலகில சத்தியுகத்துல கிடைக்கும். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளோ பலன்னு எவ்வளோ மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அங்க அடைவீங்க. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்ந்த பிராப்தி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகம் இப்போ பிராப்தியாக கிடைக்கிறது. ஆக குழந்தைகள் முழுமையாக முயற்சி செய்து ஸ்ரீமத் படியை நடக்கணுன்றாரு. இப்ப நம்ம எவ்வளோ எல்லையற்ற சுகம் கிடைக்குதுன்றாரு. அதாவது உங்களால கணக்கு போட்டெல்லாம் எண்ண முடியாது. இப்ப ஸ்டார் எண்ண முடியாதுல்ல, வானத்துல இருக்கிற ஸ்டார் எண்ண முடியாது. அந்த மாதிரி நான் இவ்வளோ பெரிய மாளிகையில இருந்தேன், இவ்வளோ சொத்து சுகம்ன்ட்டு உங்களால எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து சொர்க்கத்துல அனுபவிக்க போறீங்க. அப்பனா இப்ப எவ்வளவு முயற்சி செய்யணும். ஆக குழந்தைகள் முழுமையான முயற்சி செய்து இப்ப ஸ்ரீமத் படி நடக்கணும். பாபா என்ன வழி சொல்றாரோ அதுபடி நடக்கணும். ஸ்ரீமத்ன்றது உயர்ந்த வழி. டெய்லி முரளியில் என்ன சொல்றாரோ அதான் ஸ்ரீமத். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவர் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக இப்ப ஆகிறீங்க. அவர் சதா சிரேஷ்டமானவராக இருக்கின்றார். உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குகின்றார். பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னுவாங்கள, யார் கூட நம்ம சேர்றோமோ அவங்கள மாதிரி மாறிட்டு வரும். பாபா கூட சேருங்க, அவர் சிரேஷ்டமானவரா இருக்கிறாரு. சதா அவரை மாதிரி நம்மளும் ஆக்குகிறார். 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் தாழ்வானவர்களாக ஆகிடுறீங்க. நான் பிறப்பிறப்பில் வருவதே கிடையாது என்று தந்தை சொல்றார். நம்ம பிறவி எடுத்து எடுத்து தான் இப்படி ஆயிட்டோம். அவர் பிறப்பு எடுக்கல, ஏன்னா அப்புறம் நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் வர்றது? அதனால அவர் பிறப்பெடுக்காமலே இருக்கிறார், பிறப்பிறப்பு இல்லாமலே இருக்கிறாரு. நான் இப்போது பாக்கியசாலி ரதத்தில் தான் பிரவேசிக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீங்க. உங்களது இப்போதைய மரம் மிகவும் சிறியதாகும். மரத்தை புயலும் தாக்கும் அல்லவா? இப்ப பாபா சின்ன மரத்தை தான் நட்டுட்டு இருக்கிறாரு இல்லையா? சின்ன சின்ன இலையா வந்துட்டு இருக்கு, பிகேவா மாறிட்டு இருக்கிறாங்க. இந்த மரத்தை பிகேவா ஆயிட்டு இருக்கும் போதே அந்த மாயா புயல் வீசுது இல்ல, யாரையும் நிலையா இருக்க விட மாட்டுது. இந்த மாயா அப்பேற்பட்ட மோசமானதா இருக்குது. மரத்தை புயலும் தாக்கும் அல்லவா? இலைகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன. எவ்வளோ ஸ்ட்ராங்கா பிகேவா ஆக்கி வச்சாலும் சில பேர் ஓடிடுறாங்க, போயிடுறாங்க இல்லையா? தாக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ மாயா புயல் அவங்கள வீழ்த்திருது. அதனால நம்ம வந்தவங்களாம் போனாங்க, போனவங்களாம் வந்தாங்க, அப்படிதான் இருக்குது. திடீர்னு வராங்க, திடீர்னு போறாங்க, அப்படிதான் இருக்குது. ஆரம்ப காலத்துல இருந்தே நிலையா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். இலைகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன, பல மலர்கள் உருவாகின்றன, பிறகு புயல் தாக்கியதும் கீழே விழுந்து விடுகின்றன சொல்றாரு. நல்லா அழகழகா மலராலாம் பாபா வந்து எல்லாரையும் மாத்தினாரு. ஆனா அந்த மாயா புயல் தாக்கியதும் கீழே விழுந்துட்டாங்க.
சில நல்ல பழமாக கூட உருவாகின்றன. இருப்பினும் மாயின் புயலால் கீழே விழுந்து விடுகின்றன சொல்றாரு. மாயின் புயல்கள் மிக வேகமாக இப்ப இருக்கிறது. அந்த பக்கம் புஜ பலம், இந்த பக்கம் யோக பலம். ஒரு பக்கம் நம்மளுடைய யோக பவர், இன்னொரு பக்கம் புஜ பலம் அந்த பக்கம் நடக்குது. ரெண்டுத்துக்கும் போட்டி நடக்குது. அதாவது நினைவு பலமாகும். யோக பலம்ன்றது நினைவு பலம்ன்றாரு, யோகா கிடையாது. நினைவு என்ற வார்த்தையை நீங்கள் பக்கா செய்து கொள்ளுங்கள் சொல்றார் பாபா. இந்த யோகானே சொல்லாதீங்க, நினைவுன்னு சொல்லுங்க. அவர்கள் யோகா யோகா என்ற வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. உங்களுடையது நினைவு ஆகும்ன்றாரு. நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தை நினைவு செய்றீங்க. நம்ம வந்து ஒன்றும் கிடையாது, அன்பா அப்பாவை நினைக்கணும். ஒரு குழந்தை எப்படி அப்பாவை நினைக்குது, அந்த மாதிரி நம்ம நின்னாலும் நடந்தாலும் சுத்தினாலும் பாபா பாபா பரந்தாமத்துல என் புள்ளியா இருக்காருல்ல, அவர் வந்து எனக்கு கிடைச்சிட்டாரு, அவனுக்கு என் கூடவே இருக்கிறாரு. நானும் புள்ளி, அவரும் புள்ளி. இந்த உடல் வேணாம், இந்த உடம்பு வேணாம், இந்த இந்த உலகம் வேணாம், எதுவுமே வேணாம், நான் அவர் கூட போயிடுவேன், நான் புள்ளியா இருக்கிறேன். அப்படியே அவரை நினைச்சிட்டே இருந்தா அது எவ்வளோ சுகம். நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும். இதை யோகா என்று கூறுவது கிடையாது. யோகா என்ற வார்த்தை சன்னியாசிகளுடையதுன்றாரு. மிகவும் பிரபலமானது. யோகா என்ற வார்த்தை வந்து பிரபலமானது. அங்க யோகா யோகான்னு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் சன்னியாசிகளுடையது. பலவிதமான யோக முறைகளை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஹடயோகம் தந்தை எவ்வளவு ஈஸியாக சொல்றாரு. எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பா நினைங்க. நீங்கள் பாதி கல்பதற்கான நாய்களாக இருக்கிறீங்க. பக்தியில யாரு தேடினது? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மீரா யார தேடினது? பாபா தான் தேடி இருக்கிறாங்க. பாபா தான், சிவபாபாவை தான் கடவுள், கடவுளே கடவுளேன்னு அவங்க நினைச்சது எல்லாம் வேற வேற ரூபத்துல நினைச்சதெல்லாம் யாருன்னா சிவபாபாவை தான். புள்ளியா இருக்கிற அந்த பரமாத்மா, அழகானவர் அவர் தான். சத்தியம் சிவம் சுந்தரம் பரம்பொருளை தான் எல்லாரும் தேடி இருக்கிறாங்க. நம்மளும் வந்து அரைக்கல்ப நாயகிகளாக தான் இருந்தோம். என்னை நினைவு செய்து வந்தீர்கள். இப்போது நான் வந்திருக்கிறேன். என்னை தானே கூப்பிட்டீங்க, இப்போ நான் வந்துட்டேன். யாரும் ஆத்மாவே அறியவே இல்லை. அதனால் தான் தந்தை வந்து உணர வைக்கின்றார். இப்போ நம்மளை வந்து ஆத்மானே நம்ம புரிஞ்சிக்கலாம். கடவுளே வந்து இப்போ நீ ஆத்மான்ட்டு நம்மளை உணர வைக்கிறார். எதுவும் புரிந்து கொள்வதற்கு மிக ஆழமான விஷயமாகும். ஆத்மா மிகவும் சூட்சமானது மற்றும் அழிவற்றதாகும்ன்றாரு. ரொம்ப சூட்சமா இருக்குது ஆத்மா, கண்ணுக்கு தெரியாது. அது டாக்டருங்கெல்லாம் ஏதோ பொட்டியில வச்சு எப்படி ஆத்மா போகுதுன்னுலாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க, கண்ணுக்கே தெரியல. சாகும்போது அப்படியே அவர் பொட்டியில அடைச்சு வச்சு ஆத்மா எந்த எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அது அழிவற்றது. அழிவற்றது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. உடல் அழிய போது, அதனால அது கண்ணுக்கு தெரியுது. ஆத்மாவும் அழியாதது, அதில் பதிவாகி இருக்கும் பாகமும் அழிவில்லாததாகும் சொல்றாரு. ஆத்மா ஒரு சிடி மாதிரி, அதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அந்த ஜென்மங்களின் பதிவும் அழிவற்றதுன்றாரு. இந்த விஷயங்களை மேலோட்டமான புத்தியுடையவர்கள் புரிந்து கொள்வது கடினமாகும் சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாதாரணமா மேலோட்டமா புத்தியுடையவங்க இருக்கிறாங்களோ அவங்களாலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்களே கிடையாதுன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு மிகுந்த முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இப்ப நம்ம பாபா நினைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த வந்து அரைக்கல்பம் நம்ம தேக உணர்வுல இருந்துட்டோம் இல்லையா, திடீர்னு ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பாபா நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஞானம் மிகவும் எளிதுதான். மற்றபடி விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்கள் மற்றும் விபரீத புத்தியுடையவர்கள் என்ற நினைவுக்கு தான் கூறப்படுகிறது. யார் பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்க அன்பான புத்தியுடையவங்க. விபரீத புத்தியுடையவங்க பாபா நினைக்க மாட்டாங்க, 5 விகாரத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. பற்றுல மாட்டிக்குவாங்க. அவங்க என்னன்னாங்க, இவங்க என்ன, இப்படி நினைச்சோன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம பாபாவே நினைக்க முடியாது. அதனாலதான் பற்றெல்லாம் விடுங்கன்றாரு. ஒரு பாபா நினைவுல தான் இருக்கணும். நினைவு நன்றாக இருக்கிறது எனில் அன்பான புத்தியுடையவர் என்று கூறப்படுவார் சொல்றாரு. இப்ப பாபாவை நினைக்கிறாங்க. பாபா நினைச்சாலே போதும், பாபா எல்லாரையும் காப்பாத்திடுவாரு. நம்ம அவரை நினைக்காம மத்தவங்க தேகதாரி நினைச்சோன்னா அவ்வளவுதான். பாபாவை தான் நினைக்கணும். பாபாவை நினைச்சா அவர் எல்லாரையும் பார்த்துக்குவாரு. நினைவு நன்றாக இருக்கிறது எனில் அன்பான புத்தியுடையவர்கள் என்று சொல்லுவாங்க. அன்பும் கலப்படமின்றி இருக்க வேண்டும். நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று தனக்குள் கேட்க வேண்டும். பாபாவின் மீது அன்பு வைத்து வைத்து எப்போது கர்மாதித் நிலை ஏற்பட்டு விடுமோ அப்போது இந்த சரீரத்தை நம்ம விட்டுடுவோம். இப்ப பாபாவை நினைச்சு 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 கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு எப்போ முடியுதோ அப்போதான் உடம்பு விட்டு போக முடியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் போக முடியாது. எப்ப நம்ம கர்மா கணக்கெல்லாம் முடிஞ்சு கர்மாதீத நிலை அடையிறோமோ அப்ப இந்த உடலையும் விட்டுடுவோம். மேலும் யுத்தம் ஆரம்பமாகிடும். நம்ம எல்லாரும் எப்ப இந்த சரீரத்தை விட ரெடி ஆகிறோமோ அப்போ வந்து யுத்தம் ஆரம்பமாயிடும். விநாசம் அப்பதான் ஃபுல் வீச்சில் நடக்கும். இப்போ சும்மா ட்ரெய்லர் மாதிரி தான் நடக்கும். நம்ம 33 கோடி தேவதைகளும் ரெடி ஆயிட்டோம்னா கண்டிப்பா வந்து யுத்தம் ஆரம்பிச்சிடும். எந்த அளவிற்கு தந்தையின் மீது அன்பு இருக்குமோ அந்த அளவு தம பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக நீங்க ஆகிடுவீங்கன்றாரு. பாபா மேல அன்பு எவ்வளவு அதிகமா ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த
தம பிரதான நிலையிலேருந்து தூய்மையாக ஆயிடுவோம். தேர்வு ஒரே நேரத்தில் தான் நடக்கும் அல்லவா? எல்லாருக்கும் பரீட்சை ஒரே டைமில் தான் நடக்கும். எப்போது முடிவு நேரம் நெருக்கத்தில் வருமோ அப்போது அனைவரின் புத்தியும் அன்பானதாக ஆகிவிடும். இப்போ அப்படி இப்படி இருக்கிறோம்ல, சரியா பாபா நினைக்க மாட்டோம், மற்றவங்க மேலே அன்பு இல்லை, எல்லாம் மற்றவங்க பிகேஸே ஒற்றுமையாக இல்லை. ஆனால் எப்போ கடைசி நேரம் வருதோ, நேரம் நெருக்கத்தில் வருமோ அந்த டைமு எல்லாருடைய புத்தியும் அன்பானதாக ஆகிருன்றாரு. பாபா மேலே அன்பு வந்துடும், எல்லாருமே மாறிடுவாங்கன்றாரு. பிறகு அந்த நேரத்தில் விநாசமும் ஆரம்பமாகிடும். அப்போ கண்டிப்பாக அந்த டைமு உலக அழிவு ஏற்பட்டுரும். அதுவரை சண்டைகள் நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். அது வரைக்கும் ட்ரெய்லர் மாதிரி நடக்கும். மரணம் எதிரில் இருக்கிறது, யாரோ தூண்டுதல் கொடுப்பதால் தான் நாம் அணுகுண்டு தயாரிக்கிறோம் என்று அயல்நாட்டினரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியும், நாடகத்தில் எல்லாமே பதிவாயிருக்கிறது அல்லவான்றாரு. தனது அறிவியல் பலத்தின் மூலம் தனது குலத்தையே விநாசம் செய்துக்கிறாங்க. அறிவு தானே, அந்த அவங்களோட அந்த சயின்ஸ் பலம் மூலமா அவங்க குலத்தையே அவங்களே அழிச்சுக்கிறாங்க, விநாசம் பண்ணிக்கிறாங்க. பாவன உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று குழந்தைகள் சொல்றாங்க எனில் சரீரத்தை எடுத்து செல்ல மாட்டார். இப்ப பாபா கூட்டு போங்கன்னா இந்த உடம்புடைய கூட்டு போவாரு, புள்ளியா ஆத்மா மட்டும் தான் கூட்டு போவாரு. தந்தை காலனுக்கெல்லாம் காலன் அல்லவா? இந்த விஷயங்களை யாருமே அறியவில்லை. மிருகம் இருந்தால் வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி என்று பாடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி கடைசி நேரத்துல எல்லா விநாசம் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பாபா நினைவுல காட்சியா பார்த்துட்டு இருப்போம். விநாசம் நின்றுவிட வேண்டும், அமைதி ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்றாங்க. அரே விநாசம் ஆகாமல் சுகம் சாந்தி எப்படி ஸ்தாபனை ஆகும்ட்டு பாபா கேட்கிறார். இதெல்லாம் சாதாரண புத்தியுடையவங்க கேட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஞானம் உள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் நல்லா புரியும். எல்லாமே நன்மைக்கு தான் ட்ராமால நடக்குது. இல்லைன்னா இந்த 5 விகாரம் உலகையே அழிச்சிடும் இல்லையா? அதனால எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்ட்டு சொல்றாரு. ஆகையால் சக்கரத்தை பற்றி அவசியம் இப்ப புரிய வைங்க. இப்போது சொர்க்க கதவு திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றாரு. சொர்க்க வாசல் இப்ப திறந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க எல்லாம் ரெடி ஆனாங்கன்னா சொர்க்க வாசப்படி திறந்துரும். சாந்தி தாமம் சுகதாமத்திற்கான வாசக்கதவு என்பதை பற்றியும் ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் என்று தந்தை சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காருல, சாந்தி தாமத்தின் நுழைவாயில் சுகதாமத்தின் நுழைவாயில்னு ஒரு புக்கு வெளியிடுங்கன்ட்டு. இதன் பொருளையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மிக ஈஸியானது தான், ஆனால் கோடியில் சிலர் மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் கண்காட்சி போன்றவைகளில் ஒருபோதும் மனம் உடைந்து விடக்கூடாது. கண்காட்சியில நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம், யாரும் புரிஞ்சுக்கலையேன்ட்டு கவலைப்படக்கூடாது. பிரஜைகள் உருவாகிறாங்க அல்லவா? ஒரு பாயிண்ட் கேட்டா கூட பிரஜை ஆயிடுவாங்க. லட்சியம் மிகவும் உயர்ந்தது, உழைப்பு தேவைப்படுகிறதுன்றாரு. நம்மளோட லட்சியம் என்னது? தேவதை ஆகிறதுன்னா சாதாரணமா? இதெல்லாம் முயற்சியும் அதிகம் இருக்கு. நினைவில் தான் உழைப்பு தேவைப்படுது. பாபா நினைவு தான் அதிகம். நீங்க சும்மா ஞானத்தை சொல்றதுக்கும் பாபாவை நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு பாயிண்ட சொன்னாலும் அதுல வித்தியாசம் இருக்குது. நச்சுன்னு போய் பதியும். ஏன்னா அந்த அம்புல கூர்மையே பாபாவுடைய நினைவு தான். நீங்க சும்மா ஞானத்தை சொன்னீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க பாபா நினைவுல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள ஆத்மாவை பார்த்து சொல்லும் போது டக்குன்னு போய் அம்பு பாயும். இதில் தான் பலரை தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா நினைக்கிறதே இல்லை பாபாவை. பாபா நினைக்காமலே ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நினைவும் கலப்படம் இல்லாமல் இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. மாயை அடிக்கடி மறக்க வச்சிருது. உழைப்பின்றி யாரும் உலகுக்கு எஜமானராக ஆகிவிட முடியாது. சும்மா ஏதாவது ஒண்ணுமே செய்யாம ஏதாவது ஆக முடியுமா? ஒரு டாக்டர் ஆகுனா கூட கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதா இருக்கு, இன்ஜினியர் ஆகுனா கூட கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அவ உலகத்துக்கே எஜமானர் ஆகணும்னா என்ன சும்மா அப்படியே ஆயிட முடியுமா? முழு முயற்சி செய்ய வேண்டும். நாம் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம், சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக இருந்தோம் ஒரு காலத்துல. பல முறை இப்படிதான் சுற்றி வந்திருக்கிறோம். இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப பாபாவையும் நம்ம நினைக்கணும். மாயை அதிக தடைகளை இப்ப ஏற்படுத்துகிறது. பாபா நினைக்கலான்னு உட்காந்தாதான் அந்த மாயா அதிக தடைகளை ஏற்படுத்துது. அமிர்த வேலை எழுந்திருக்கலாம்னு பார்த்தா அப்போதான் உடம்பு முடியாது, அப்படி பண்ணும் இப்படி பண்ணும். அந்த உடல் அபிமானம், தேக அபிமானம் தான் நம்மள என்ன பண்ணுது? மாயா பாபாவை நினைக்க விடாம பண்ணுது. அதான் சொல்றாரு, பாபாவிடத்தில் சேவைக்கான செய்தியும் வருது. இன்று இந்த வித்வான் மண்டலிக்கு புரிய வச்சேன்ட்டு எழுதியிருக்கிறாங்க சிலர் பேரு. இன்று இவருக்கு புரிய வைத்தேன். நாடகப்படி தாய்மார்களின் பெயர் பிரபலமாக வேண்டும். தாய்மார்களை இப்ப முன் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா பாபா மாதா ஸ்தலத்தில் தான் கலசம் வைக்கிறாரு. பிரம்மா பாபா அவரே ஞானத்தை சொல்லியிருக்கலாம், அவரே எல்லா இடத்துக்கும் போயிருக்கலாம். ஆனா அவர் ஏன் மம்மாவை முன் வச்சாரு? மம்மா தலையில கலசத்தை வச்சாரு. யார் என்ன செஞ்சாலும் குழந்தைகளுக்காக தான், குழந்தைகளை தான் முன்னிறுத்தினாரு. அவர் பேர் புகழுக்கு ஆசைப்படல. அதனால மாதாஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்றாரு பாபா. சிவபாபாவே மாதாஸ் தலையில தான் கலசத்தை வைக்கிறாரு. அவங்க சொன்னாதான் ஞானம் மற்றவங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அன்பா பாபாவை நினைக்கிறது மாதாஸ் தான்.
இது சைத்தன்ய தில்வாலா கோயில் ஆகுன்றாரு. நம்மளுடையது சைத்தன்ய கோயில். நீங்கள் சைத்தன்யமாக ஆகிவிட்டால் பிறகு நீங்கள் ராஜ்யம் செய்து கொண்டே இருப்பீர்கள். நம்ம உயிரோட்டமாக ஆயிட்டோம், ஆத்மாபிமானியாக ஆயிட்டோம்னா நம்ம போயிடும் சொர்க்கத்துக்கு, அங்கே போய் ராஜ்யம் பண்ணுவோம். அப்புறம் பக்தி மார்க்கத்தின் கோயில்கள்லாம் இருக்காது, ஏன்னா விநாசம் ஆகிடும், எல்லா கோயிலும் இடிச்சிருவாங்க, சொர்க்கம் வந்துடும். நம்ம உயிரோட்டமாக ஆகாதனால தான் இன்னமும் இந்த கலியுகத்திலே இன்னும் கிடக்கிறோம். நம்ம எப்போ ரெடி ஆகிறோமோ உயிரோட்டமாக ஆயிட்டோம்னா அந்த கோயிலெலாம் இடிஞ்சு போயிடும், அப்புறம் நம்ம போய் ராஜ்யம் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தைவன பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு தந்தையின் மீது கலப்படமற்ற அன்பு வைத்து வைத்து கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். இந்த பழைய தேகம் மற்றும் பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இப்போ ஏற்பட வேண்டும்ன்றாரு. எந்த காரியமும் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக இப்ப செய்யக்கூடாது. யுத்த மைதானத்தில் ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. இரட்டை அஹிம்சாதாரியாக ஆக வேண்டும்ன்றாரு. வரதானம், சுபபாவனையுடன் சேவை செய்பவர்களாக பாப் சமான், அபகாரிகளுக்கும் உபகாரம், தீங்கு செய்பவர்களுக்கும் உதவி செய்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் தனது இரக்க உணர்வால், இரக்க பாவனை, சுப பாவனையினால அவர்களை மாற்றிடுங்க. கெட்டதே செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்றாரு. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்து விடல்ன்ட்டு திருவள்ளுவர் கூட சொல்லிக்கிறாருல, அது இதை பார்த்து தான் சொல்லியிருப்பார் போல. சிவபாபா சொன்னதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு அவரும். இதுவே உண்மையான சேவை ஆகுன்றாரு. உண்மையான சேவைன்னா என்ன தெரியுமா? கெட்டவங்களுக்கு கூட நல்லது செய்யறதுதான். விஞ்ஞானிகள் கட்டாந்தரையிலும் பயிர் விளைப்பதை போன்று அமைதி சக்தியால் இரக்க மனதுடன் அபகாரிகளுக்கு கூட உபகாரம் செய்து பூமியை இப்ப மாத்துங்கன்றாரு. சயின்ஸ்ல பாருங்க, கட்டாந்தரையில கூட பயிர் விளைவிக்கிறாங்களாம். மொட்டை மாடியில் கூட மண்ணை போட்டு தூவி அழகாக செடி பயிரெல்லாம் விளை வைக்கிறாங்கல்ல விஞ்ஞானிகள், சயின்ஸ் சக்தி மூலமாக. அதுமாதிரி நம்ம சைலன்ஸ் சக்தி மூலமாக அமைதியாக இருந்து சாதிக்கணுன்றாரு. அபகாரிக்கு கூட எதுவும் கேட்காதீங்க, அவங்க எதாவது பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க பண்ணுறதுக்கு அவங்களே அனுபவிப்பாங்க இல்லையா. அவங்களோட கர்மா அவங்கள சும்மா விடாது. நீங்கள் நல்லதே செஞ்சுட்டு போங்க, நீங்கள் கெட்டது செய்கிறவங்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு போங்கன்றாரு. சுய மாற்றத்தால் சுப பாவனையால் எப்படிப்பட்ட ஆத்மாவும் மாறிவிடுன்றாரு. நீங்கள் நல்லதே செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து அவங்களும் மாறிடுவாங்க. எப்பேற்பட்ட ஆத்மாவா, திருட வந்தவங்க கூட, கொலை செய்ய வந்தவங்க கூட மாறிடுவான்றாரு. பிரம்ம பாபா பார்த்தோன்னே அந்த கத்தி எடுத்துட்டு வந்தவர் கீழே போட்டார்ல, காட்சி கிடைச்சிது, அப்படியே மகனே அப்படின்னு சொன்னதுதான், உடனே கத்தியை கீழே போட்டாரு. ஏன்னா அந்த சுபபாவனை தான் அவர் வச்சாரு. சுபபாவனை என்னோட குழந்தைன்னு நினைச்சாரு, உடனே அப்படியே போட்டாரு கத்திய. அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. சுபபாவனை வைங்கன்றாரு. ஏனெனில் சுபபாவனை அவசியம் வெற்றியை தான் பெற்றுத்தருன்றாரு. ஸ்லோகன், ஞான சிந்தனை செய்வதே சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரம். நம்ம ஏன் முகம் மலரல? பாபா சொல்றாருல, ஒரு சந்தோஷமே முகத்துல காணோம், எனக்கு கடவுளே பாடம் சொல்லி கொடுக்குறாரு, படிக்க வைக்கிறாருன்ற குஷி முகத்துல இருக்கணும்னு அடிக்கடி சொல்றாரு. ஏன் வரலன்னா, முழு நாளும் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணணும். எனக்கு கடவுள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, என்னதான் தேவதைன்னு சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன், தானா முகத்துல மலர்ச்சி வரும். அப்ப ஞான சிந்தனை பண்றது தான் சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரமேன்ற. நம்ம அதை பண்ணாம இந்த தண்ணியை கடைஞ்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த கலியுகத்துல இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நினைச்சு துக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம பாபா சொல்றத நினைச்சு பார்த்தோன்னா சதா முகம் மலர்ந்து இருக்குன்றாரு. அவ்வியக்த சமிஞ்சை, ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். பிராமணர்களான உங்களை போன்று ஆன்மீக ஆளுமை முழு கல்பத்திலும் வேறு எவரிடமும் இல்லை. ஏனெனில் உங்கள் அனைவருடைய ஆளுமையை உருவாக்குபவர் அனைத்திலும் உயர்ந்த சுயம் பரமாத்மாவே நம்ம உருவாக்குறார். அனைத்திலும் உயர்ந்த ஆளுமை உங்களுடையது. கனவிலும் நினைவிலும் முழு தூய்மை உங்களுக்குன்றாரு. இந்த தூய்மை மட்டுமின்றி முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீக பொலிவும் உள்ளது. நம்மளோட முகத்துல நடத்தையிலும் ஆன்மீக பொலிவு எப்படி வந்திருக்குது? இந்த ஞான யோகத்தினால. பாபாவை நினைக்க முரளி படிக்க தானாவே முகத்துல நடத்தையிலும் ஆன்மீக பொலிவு தெரியுதுன்றாரு. மற்றவங்கள காட்டிலும் நம்மளோட ஃபேஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. சிவானி சிஸ்டர் ஃபேஸ்லாம் பாருங்க, எப்படி அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அட்ராக்ஷன். மற்றவங்களும் தான் இருக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே மேக்கப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனா அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் அவங்கள்ட்ட ஏன் இருக்கு? இதே சினிமா நடிகைகள் அவ்வளோ மேக்கப் போட்டு அப்படி அட்ராக்ட் பண்றாங்க, ஆனா அவங்கள பார்த்தா அந்த ஆன்மீக பொலிவு, அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா. அதான் சொல்றாரு, தனது இந்த கௌரவத்தில் எப்போதும் நிலைத்திருங்க. ஏன்னா நமக்கு மேக்கப் போடுறவர் யாரு? நமக்கு மேக்கப் போடுறவர் சுயம் சர்வசக்திவான், சுயம் பரமாத்மாவே மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு அழகா இருப்போம். அதனாலதான்
இப்போ நீங்கள் கனவுல நினைவுலையும் முழு தூய்மையாக இருக்கிறீங்க இல்லையா? இந்த தூய்மை மட்டுமின்றி உங்கள் முகமும் நடத்தையிலும் ஆன்மீக பொலிவு இருக்குது. தனது இந்த கௌரவத்தில் எப்போதும் நிலைச்சிருந்தீங்கன்னா சேவை தானாகவே நடைபெறுன்றாரு. உங்கள் முகம் நல்லா இருந்தாலே போதும், தானாகவே சேவை நடக்கும்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.